So good evening students. Today we will see the current affairs analysis dated from current affairs dated from, it was wrongly mentioned here, so 17th to 20th January 2025. The first article related to the RBI oda new strategy. So அவங்க வந்து ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலை, ஸோ மார்க்கெட் பேஸில் விட்ருக்காங்க அப்படின்றது. ஸோ January 13ல ரூபி டிப்ரிஷியேட்டட் டு 86.1 டேயில் இட் டிப்ரிஷியேட்டட் டு 1 ரூபி 86.70. ஸோ அதுக்கு முன்னாடி இட் இஸ் 84 to 85 it came. ஸோ இப்போ 86.70. ஸோ அட்ஜஸ்டட் வித் தி, ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங். டாலர் டுவர்ட்ஸ் தி ருப்பி இஸ் ஸ்ட்ரென்தனிங். டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது, ருப்பி வீக்கனிங் ஆகுது. ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ we are following the exchange rate system, that is demand and supply, mixed floating rate. So that is supply side, then demand side. So demand, supply increase ஆகும்போது demand, no. So when demand increases, automatically the exchange rate system வந்து கம்மியாகும். அது மாதிரி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போதும் it will automatically reduces the exchange rate system. ஸோ இது 16 வச்சுக்கோங்க, 70, 80, the demand and supply concept. ஸோ சப்ளை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஸோ டிமாண்ட் அதிகம், டாலரோட டிமாண்ட் அதிகம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி it will increases. ஸோ நம்ம டிப்ரிஷியேட் ஆகும், ரூபி டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இது டாலர் அண்ட் கரன்சி. இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாலர்ஸோட வேல்யூ இஸ் லைக் 80 வச்சுக்கோங்க. ஸோ 86.70 மாறி இருக்குது. ஸோ இப்போ ரூபி வந்து வீக்கனிங் ஆகிருக்கு. when we purchase huge amount of dollars in this value, so automatically the import will become costlier, export will become cheaper. ஏன்னா 80 ருபீஸுக்கு நீங்கள் வாங்கினது இப்போது 86 வச்சு பே பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து யூ வில் கெட் 80 ருபீஸுக்கு நீங்கள் கிடச்சது, உங்கள் இப்போ ஒரு பென் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா 80 ருபீஸுக்கு நீங்கள் பண்ணது இப்போ 86.70 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர் அண்ட் இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். ஸோ தட்ஸ் த திங். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் தட் இஸ் ஃபிக்ஸட், இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம். ஸோ ஆர்பிஐ வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். லாஸ்ட்டாக கூட நான் சொல்லியிருந்தேன், யூஎஸ் ஒரு 6 கண்ட்ரிஸ் கூட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வெயிட்டேஜ். ஸோ 6 கண்ட்ரிஸ் கூட we will have weightage. USA கூட 21 weightage, ஜப்பான், ஸோ இது மாறிட்டே இருக்கும் 6.65. தென் சைனா we having 26.56, ஹாங்காங் that is 8.35, யூரோப்பியன் யூனியன் that is 31.909, UK that is 5.79. ஸோ இது வந்து 6 கண்ட்ரிஸ். இதே நீர் அப்படின்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், தட் இஸ் 6 கண்ட்ரிஸ் ப்ளஸ் 36, மொத்தம் 36 கண்ட்ரிஸ். 6 ப்ளஸ் மொத்தம் 36 கண்ட்ரிஸ் வித்தவுட் அட்ஜஸ்டிங் தி இன்ஃப்ளேஷன். இது வந்து வெயிட்டேஜ் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்போது நம்ம யூஎஸ் கூட பண்ணக்கூடிய ட்ரேடோட வேல்யூ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரைஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டாலருக்கு பண்ணுறோம் அப்படின்னா 80லேருந்து 86 ஆயிடுச்சு. ஸோ 6 rupees 6.70 we are spending extra. அப்போ சேம் குவான்டிட்டி தான் வருது, ஆனால் விலை என்ன இருக்குது, வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 100லேருந்து இட் வில் இன்க்ரீஸ் டு 101, 102, 103, 104, 105, 106. இப்போது எப்போது ஆர்பிஐ வந்து இன்டர்வீன் பண்ணுவாங்க அப்படின்னா 6 points, தட் இஸ் 5, 105 போகிறது வரைக்கும் தே வில் அலோ. அதுக்கு பிறகு இன்டர்வீன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமாக பயன்படுத்துவாங்க. 95 போகும்போது இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி. ஸோ இதை வந்து இன்டர்வீன் பண்ணி மார்க்கெட்டை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க, அந்த ரேட்டுக்கு. அதுக்கு தே வில் யூஸ் லாட் ஆஃப் சப்ளை, தே வில் அட்ஜஸ்ட். அட் த சேம் டைம்
இங்கேயும் அப்படி தான் டிப்ரிஷியேஷன் ஆகும்போதும் ஆர்பிஐ வந்து இன்டர்வீன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த வாட்டி இன்டர்வீன் பண்ணலை. அது ஒரே நாளில் இவ்வளோ கம்மியானது நம்ம புதுசு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் 1.70 ருபீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆனது. இப்போ ஆர்பிஐயோட ஸ்ட்ராட்டஜி ஜட்ஜ் பண்ணுறது ஸோ ஏர்லியர் பிகாஸ் நியூ ஆர்பிஐ கவர்னர். எனிவே ஒன் டேயில் இவ்வளோ வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதை இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷனை வந்து மாற்றிருக்காங்க அப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஆர்பிஐ இன்னும் சொல்லலை வி ஆர் நாட் கோயிங் டு இன்டர்வீன் அப்படி. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணட்டும், தன்னைத்தானே அது மாற்றிக்கட்டும் அப்படின்ற டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் அது வந்து சேஞ்ச் ஆகட்டும். இன்டர்வென்ஷன் இட் வில் அஃபெக்ட் தி மார்க்கெட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தடை பண்ணும். அதனால் ஓவராக இன்டர்வீன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த ரேட்டை வச்சுருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த பார்ட். அதில் இந்த டிக்ளைன் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகுது பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். அமெரிக்கா வந்து திருப்பி ஒன்ஸ் அகெயின் இட் வில் பிகம் கிரேட்டர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதனால் இன்னும் அது ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ட்ரேட் ரிலேட்டட் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ அமெரிக்கா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகுது மிகப்பெரிய ரீசன். ஸோ கிட்டத்தட்ட நவம்பரில் இருந்து ஜான்வரி 13 வரைக்கும் 2.6% ருப்பி வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ருப்பி இது வரைக்கும் ஃபால் ஆனதில் வெரி ஹை. அப்புறம் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு டிக்ளைன் ஆகுது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் 79 பில்லியன் வந்து கம்மியாக இருக்குது. தட் இஸ் நவ் இட் இஸ் 625.87 பில்லியன். முன்னாடி இருந்ததோட 500 பில்லியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை விட அதிகம் தான். இருந்தாலுமே நமக்கு வந்து இப்போ டிப்ரிஷியேட் ஆகிறது மிகப்பெரிய பர்டன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் ஆர்பிஐ அடிக்கடி இன்டர்வீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணலை அதுவும் நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. அடிக்கடி இன்டர்வீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா டொமஸ்டிக் லிக்விடிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட இன்டர்னல் மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லலை, இது வந்து மார்க்கெட்டர்ஸ் எக்கனாமிஸ்ட் சொல்கிறது. பேப்பரில் வந்த த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஆஃப்ரிக்காவோட கம்பாலா டிக்ளரேஷன். ஸோ இப்போ தான் அந்த டிக்ளரேஷனாக வெளியில் வந்திருக்கு. கம்பாலா டிக்ளரேஷன் இஸ் ரிலேட்டட் டு தி இதுக்கு முன்னாடி இருந்த மொபாலோ டிக்ளரேஷன். மால்போ டிக்ளரேஷன் 2014 25 வரைக்கும். இது ஆஃப்ரிக்கன் யூனியன் கண்டக்ட் பண்ண சமிட்ஸில் டிசைட் பண்ணுறது. ஆஃப்ரிக்கன் யூனியன் என்டையர் ஆஃப்ரிக்கன் யூனியன் 54 countries ஆர் தேர் மெம்பர்ஸ். ஸோ எதுக்கு அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மாடர்னைஸ்ட் அக்ரிகல்ச்சருக்காக. அதுவும் இங்கேயே தான் முன்னெடுத்தாங்க. இப்போது அதுதான் அந்த கம்பாலா டிக்ளரேஷனில் அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. போஸ்ட் மலாபோ அஜெண்டா 2026 35 வரைக்கும் இந்த நடைமுறையில் இருக்கும். கிளைமேட் ஸ்மார்ட் இனோவேஷன் இன் தி அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் எக்ஸெட்ரா. உங்களுக்கு இதில் பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் எல்லா டேப்லர் காலத்தில் இருக்கிறதெல்லாம் படிக்க வேணாம். பர்பஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் ரெடியூசிங். அதுக்கு மெயினாக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ குளோபல் பர்டன் ஆஃப் டிசீசஸ், இன்ஜுரிஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அவங்க வந்து ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜிபிடி 2021 ரிப்போர்ட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அதில் இந்தியா உட்பட குளோபல் கண்ட்ரிஸோட பாப்புலேஷன் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாகுது. பாப்புலேஷன்ன்றதை விட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். பாப்புலேஷன்றப்போ ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் பாப்புலேஷன் கம்மியாகிறது இல்லை. ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் என்னது? ஓகே. ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி 1950 6.18. நவ் இட் இஸ் ரெடியூஸ் டு 1.9. நம்மளோட டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எவ்வளவு? ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னா என்னது? ஒரு ப்ரொடக்டிவ் கப்பிள் அவங்க குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஏஜ் 15 50 அந்த டைம் பீரியடுக்குள்ளாடி அவங்க ப்ரொடக்டிவ் ஏஜ். அப்போ 18 தான் சொல்லணும். ஏன்னா 18 to 50 நம்ம எடுத்துக்கலாம். 49 அந்த டைம் பீரியடில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் கப்பிள் 2.1 சில்ட்ரன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நமக்கு. ஆனால் இது வந்து டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட கம்மியாயிருச்சு அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா.
By 2100 we will go up to 1.04. Reasons for the fertility decline and எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிசிஸ், அப்புறம் இன்க்ரீஸ்ட் ஃபீமேல் எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. இட்ஸ் ரீசன் ரிலேட்டட் டு ஃபெர்டிலிட்டி டிக்ளைனிங். டோன்ட் நீட் டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ரீசன் தானே, வேலைக்கு போகிறது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. ப்ரொடக்டிவ் கப்பிள் 2.1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி 3-4லாம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இலவசங்கள் 2ஓட ஸ்டாப் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இனி 3-4ன்னு வரும் பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வி ஆர் டிக்ளைனிங் ஸோ மச். அது சதர்ன் ஸ்டேட்ஸ் ரொம்ப அதிகம். இன்க்ரீஸ்டு ஃபீமேல் லிட்ரேசி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ், அப்புறம் சேஞ்சிங் சொசைட்டி. முன்னாடியெல்லாம் திருமணம் இந்த ஏஜுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றது இப்போ லேட் மேரேஜஸ் அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். சரியா? இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் அபார்ஷன்ஸ், குழந்தையின்மை, அப்புறம் அபார்ட் பண்ணுறது. அபார்ஷன்ஸ் ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்குது, மேன்மேட் அபார்ஷன்ஸ் ஆர் தேர். என்ன தான் கண்ட்ரோல் நம்ம வச்சுருந்தாலும் அபார்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வெளியில் நேச்சுரல் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மைக்ரேஷன் இஸ் அ ரீசன். பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் டு சம் அதர் கண்ட்ரீஸ். அங்கே போய் அவங்க செட்டில் ஆகிறது. அப்புறம் அங்கே அர்பனைசேஷன் ஆஃப் லைஃப். நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் அர்பனைசேஷன் ஆஃப் லைஃப், தே ஆர் நாட் வில்லிங் டு ஹாவ் அ சைல்டு. பர்டன் 2. தென் ரீஜனல் இம்ப்ளிகேஷன்ஸ், மாடர்ன் ஆஸ்பிரேஷன்ஸ். அவங்க சம்பாதிக்கணுன்ற பேரில் தே வில் ரன் மணி பின்னாடி போகிறது. அதுக்கு பிறகு 60-70 வயசு ஆகும்போது சம்பாதிக்க முடியாது, பார்த்துக்கவும் ஆள் இருக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேரளா சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இப்போ வேலைக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லோரும் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பாப்புலேஷனும் கம்மி. அங்கே யங் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் அங்கே ஜாபு வேலைக்கு ஆட்கள் ரொம்ப ஹை ரேட். ப்ளஸ் வெளியிலேருந்து வட மாநிலத்தவர்கள் அதிகமாக உள்ளே வராங்க. அது தப்பு கிடையாது, நான் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அப்புறம் ஷ்ரிங்கிங் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஹெல்த் டிமாண்ட் அதிகமாகும், யங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாகும், ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாகும், லேபர் காஸ்ட் இன்க்ரீஸிங், எல்லாமே சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே. த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லா பெரோஸ். அது எக்ஸசைஸ் கண்டக்டட் பை டிஸ்பிளே த பிடிஎஃப். ஸோ ஃப்ரான்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணால் இந்தியன் ஓஷனில். ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, இந்தியா, ஃப்ரான்ஸு, ஆஸ்திரேலியா, யூஎஸ், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா. மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ். இந்தியா இதில் பங்கேற்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ட்ரஸ்ட் ரூட் பூம்ஸ் ஆஃப்டர் எலக்ட்ரல் பேன். ட்ரஸ்ட் ரூட் ஆஃப் எலக்ட்ரல் ட்ரஸ்ட். இப்போ ஒரு கம்பெனிஸ் ஆக்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், கம்பெனி ஆக்டில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இப்போ பேன் பண்ணிட்டாங்க 2024 இருந்து. அப்போ கம்பெனிஸ் ஆக்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், தே ஹாவ் த ரைட் டு கிரியேட் அ எலக்ட்ரல் ட்ரஸ்ட். எலக்ட்ரல் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க கம்பெனிஸ்கிட்டேருந்து ஃபண்டை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வேண்டாம் ஃபண்டிங் வாங்கலாம், வாங்கி இதை கொடுக்குறது. அதான் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டு. இப்போ எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டில் ஃபண்டிங் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டதுக்கு பிறகு எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக ஃபண்டிங் பண்ணுறது ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்டில் 1956 ஆக்டில் இட் வாஸ் மென்ஷன்ட் செக்ஷன் 25 ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் மூலமாக தான் இது நடைமுறையில் இருக்குது இன்றைக்கி. இதை இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபண்டிங். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 13B, இட் இஸ் ஆல்சோ அலோவிங் ஃபார் திஸ். இதை அலோவ் பண்ணுறாங்க. இவங்க உருவாக்குறதுக்கான ஃபார்மேஷன், அப்புறம் அதை அலோவ் பண்ணுறது, ஃபண்டிங் பண்ணுறது. யாரெல்லாம் இதில் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ், கம்பெனிஸ், டொமஸ்டிக் கம்பெனிஸ், டோனார்ஸ் நீட் டு டெல் தேர் ஐடென்டிட்டி. இதில் ஃபண்டிங் பண்ணுறவங்க அவங்க யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க. பிலட்ரல் பாண்ட்ஸில் அந்த ஃபண்டிங்கை நீங்கள் சொல்ல வேணாம், யாருக்கு கொடுக்குறோன்றது சொல்ல வேணாம். அப்புறம் ஹூ கனாட் டொனேட் எடுத்துனா ஃபாரினர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபாரின் கம்பெனிஸ் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ ஆக்டில் யாரெல்லாம் எந்த ஃபண்டிங் எல்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களும் பண்ண முடியாது இதில் ஃபண்டிங். அப்புறம் இஷ்யூஸ் டோனார்ஸ் அவைலபிள். இதில் யார் கொடுக்குறாங்கன்றது இடிஇ தெரியும், அந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு தெரியும். எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது, எந்தெந்த பார்ட்டிக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்றது சொல்ல மாட்டாங்க.
பார்ட்டிக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியும், யாரோட பணத்தை எடுத்து அந்த பார்ட்டிக்கு கொடுக்குறாங்கன்றதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். லேக் ஆஃப் டைவர்சிட்டி, இல்லை கம்பெனிஸோட அதிகமாக இருக்கும். ஸோ கம்பெனிஸோட அதிகமாகுதுன்னா கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்டை பிடிக்கிறது கவர்மெண்ட்டோட ஃபேவரை வாங்குறதுக்காக ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரல் பாடியில் நேம்ஸ் தெரியாது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, இதில் தெரியும் அப்படின்றது சரியா. தட்ஸ் அ திங். த நெக்ஸ்ட்டு ஆலிவ் ரைட்லி டர்டைல், த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இட்ஸ் அ கார்னிவோர். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெர்பிவோர் இருக்குது, கார்னிவோர் இருக்குது டர்டைல்ஸில். இது கார்னிவோர். ஆலிவ் கலர்டில் இருக்கும், அதனால தான் ஆலிவ் ரைட்லி டர்டைல். இது ஆக்சுவலாக இந்தியா ஒரிஜின் கிடையாது, பசிபிக் ஓஷனில் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இது. அப்புறம் அது நெஸ்டிங்காக இந்தியாவுக்கு வரும். சரியா, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன். கஹீர் மாதா மரைன் சாங்சுரி ஒடிசாவில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரீடிங் கிரவுண்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இட் வாஸ் அண்டர் ஸ்கெடியூல் 1, அப்பெண்டிக்ஸ் 1ல் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது. வல்னரபிள் அண்டர் IUCN. 110லேருந்து 100லேருந்து 110 நாள் அது வந்து முட்டை பறித்து வெளியில் வர கேட்ச்மெண்ட் வெளியில் வர்றதுக்கு 45 to 60 days. சாரி, 110 நாள் இட் லே எக்ஸ். 100லேருந்து 110 எக்ஸ் லே பண்ணோம். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். 45லேருந்து 60 days. சரி, டேஸ் வந்து 60 தான் கேட்ச்மெண்ட்ஸ் வெளியில் வர்றது. அப்போ இந்த ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மாஸ் நெஸ்டிங் பண்ணோம். அரிபாடா நெஸ்டிங் அப்படின்னு பேர். ரூக்ரீஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் ஆலிவா 1980 லான்ச் பண்ணிடுறாங்க இந்தியன் கோஸ்டல் கார்டு மூலமாக. அன்னையிலேருந்து எல்லா வருஷமும் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போல்லாம் நெஸ்டிங் பண்ணுமோ அப்போ அந்த ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் திஸ் ஆப்ரேஷன் ஆலிவா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி IBC, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்ஸை போட்டிருக்காங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணப்பட்டதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து அவங்களால லோன் பே பண்ண முடியாமல் தடுமாறும் போது இட் கேன் பி யூஸ்ட். ஸோ இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 கொண்டு வரப்படுது. தெர் இஸ் அ நேஷ்னல் கம்பெனி லா ஆக்ட், ட்ரைபுனல், அப்புறம் கம்பெனி லா அப்பலேட் ட்ரைபுனல். ஸோ இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டது 2013. இது 2013 உருவாக்கப்பட்டது ரெண்டுமே. ஸோ ஏதாவது கம்பெனிஸ் திவால் ஆகுறாங்க அப்படின்னா தே நீட் டு டெல். இல்லைன்னா எந்த கம்பெனிஸ் வந்து லோன் பே பண்ண எந்த கிரெடிட்டர்ஸ் வந்து லோன் கிடைக்கலையோ அவங்க இந்த ப்ராசஸை முன்னெடுக்கலாம். கம்பெனிஸும் பண்ணலாம், அவங்களும் பண்ணலாம். அப்படி முன்னெடுக்கிற பட்சத்தில் NCLTயில் தான் அப்ளை பண்ணணும். NCLT அவங்க வந்து லோன் கட்ட முடியலைன்னா 14 days டைம் கொடுப்பாங்க அதை செட்டில் பண்ணுறதுக்கு. அப்படி செட்டில் பண்ண முடியலை அப்படின்னா த இனிஷியேஷன் ஆஃப் இன்சால்வன்சி ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். அப்போ ஏர்செல் கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்க தங்களே பேங்க்ரப்ட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஏர்செல் கம்பெனி. ஸோ ஏர்செல் கம்பெனிக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் தே வில் ஃபார்ம் அ கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 14 days டைம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏர்டெல் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை வந்து IRP, இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல், ரெண்டு பேர் இருக்காங்க. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ், இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கம்பெனியை நடத்துவாங்க. இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் தே வில் டேக் அ பிளான் வெதர் த கம்பெனி கேன் பி கண்டினியூ ஆர் லிக்விடிஃபை பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த பிளானை எடுத்துகிட்டு போய் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் நீட் டு அப்ரூவ். 75% ஆஃப் தி கிரெடிட்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா 180லேருந்து 220 நாள். ஆனால் அது டிலே ஆகுது. இவங்க வந்து இது அப்ரூவ் பண்ணப்பட்டு அந்த கம்பெனி ரன் ஆகும். மேனேஜ்மெண்ட்டை மாற்றி இப்போ ஓனர் திருப்பி வர முடியாது, இவங்களோட ப்ராசஸ் முடியும். அதுக்கு பிறகு வேறு ஒரு ஹேரிங் அந்த கம்பெனி நடத்துகிறவங்கள வச்சு கம்பெனியை ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணி அந்த கடனை அடைக்கணும். சப்போஸ் இந்த கம்பெனி வந்து இந்த பிளான் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணப்பட்டால் லிக்விடிஃபிகேஷன், கம்பெனியை விற்று பணத்தை எடுத்துப்பாங்க. இதில் ஓனருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா NCLTயில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதில் சில இன்எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். NCLT அண்ட் NCLAT இதில் வந்து இவங்களுக்கு டுவல் பர்டன் இருக்குது. இவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, இவங்களுக்கு தெரியலை நிறைய விஷயம். 63 சாங்ஷன் மெம்பர்ஸ் இன் தி NCLT. இல்லை ஜட்ஜஸ் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, இதை பற்றி கம்பெனிஸை பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. இன்னொன்று இவங்க வேறு பெஞ்சஸ்லாம் இருக்காங்க, வேறு ட்ரைபுனல்ஸில் வேறு வேலையை இவங்க பார்க்குறாங்க. ஃபுல் டே ஒர்க்கிங்கில் இவங்க கிடையாது அப்படின்றது. இன்எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன். இவங்க 220 நாளில் இந்த ப்ராசஸை முடிக்கணும். ஆனால் 716 days ஆகுதான் இன்றைக்கி.
அப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, தள்ளுது. அப்புறம் லேக் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. இதை ப்ரொசீஜரல் இன்னஃபென்சி. ஸோ நீங்கள் ஐபிசியை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ சென்டென்சஸ் ரிலேட்டட் டு this. So that's all about the current affairs and MCQ. Sorry, current affairs. Now we will see the MCQs. So question number 1. So Siachen Glacier is located in which of the following mountain ranges? Options are A. Sangshar Range, Saskar Range, B. Pre-Panjal Range, C. Karakoram Range, D. Ladakh Range. Question number 2. The concept of blood money, diya under Islamic Sharia law refers to. Options are A. Punishment for theft, B. A payment to victim's family in case of unintentional homicide, then C. A fine for false accusation, D. Compensation for damages caused by property disputes. Question number 3. Which of the following processes primarily leads to the formation of oceanic trenches? Options are A. Continental divergence, B. Oceanic continental subduction, C. Continental convergence, D. Oceanic divergence. Question number 4. Among the following atmospheric conditions, which one is the least conducive to the formation of tropical cyclones? Options are A. Warm sea surface temperatures about 26 degrees Celsius, B. High humidity in the mid troposphere, option C. Presence of pre-existing low pressure area, option D. Strong vertical wind shear in the troposphere. Question number 5. Which of the following organizations celebrated its 150th anniversary in January 2025? Options are A. Archaeological Survey of India, IMD, C. All India Radio, D. Geological Survey of India. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us. எதுன்னு சொல்லுங்கள்.